வணக்கம். இது தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் பிஇஓ தேர்வு ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 சைக்காலஜி பேப்பர் குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல். இது 2022 14/10/2022 மார்னிங் செஷனில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் பார்ட் 5 30 உளவியல் கேள்விகள் மற்றும் பதில்கள். கொஸ்டின் நம்பர் 1. கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து? கடவுள் எனப்படுவது எவ்வகை பொதுமை கருத்து? ஆன்சர் புலப்படாத கருத்து. ஆன்சர் புலப்படாத கருத்து. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கங்கள் மற்றும் புரிதல்கள் உருவாகும் பருவம் எது? எந்த பருவத்தில் உடல் மற்றும் உளவியல் சார்ந்த விளக்கம் மற்றும் புரிதல்கள் எப்போ உருவாகும்னு கேட்குறாங்க. ஆன்சர் பள்ளி பருவம். ஆன்சர் பள்ளி பருவம். இந்த பள்ளி பருவத்தில் தான் இந்த உளவியல் மற்றும் உடல்கள் பற்றிய புரிதல்கள் ஏற்படும். கொஸ்டின் நம்பர் 3. எந்த அணுகுமுறையானது கற்றல் செயல்பாட்டில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு முக்கியமானது என வலியுறுத்துகிறது? ஆன்சர் அறிதல் அறிவு உருவாக்க அணுகுமுறை. கொஸ்டின் 4. மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் யார்? மன அமைப்பை ஸ்கீமா என்று கூறியவர் யார்? ஆன்சர் பியாஜே. ஆன்சர் பியாஜே. கொஸ்டின் நம்பர் 5. வயது வந்தவர்கள் கிரிக்கெட் விளையாட்டை தொலைக்காட்சியில் பார்த்து இன்பம் பெறுவது அப்படிங்கிறது என்ன? ஆன்சர் செயல்களின் தொகுப்பு. ஆன்சர் செயல்களின் தொகுப்பு. கொஸ்டின் நம்பர் 6. இணைப்பு கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கலாம்? இணைப்பு கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கலாம்? ஆன்சர் முயன்று தவறி கற்றல். ஆன்சர் முயன்று தவறி கற்றல். கொஸ்டின் நம்பர் 7. கையாளும் திறன் பொதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? கையாளும் திறன் பொதுமை கருத்துருவாக்கத்திற்கு தேவையானவை எவை? ஆன்சர் ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டு கொணர்தல். ஆன்சர் ஒருங்கமைத்தல், மீள் வடிவமைத்தல், மீட்டு கொணர்தல். கொஸ்டின் 8. பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை என்ன? ஆன்சர் தன்மயமாதல். அதாவது பியாஜேவின் கருத்துப்படி செயல்பாட்டுக்கு முந்தைய பருவ குழந்தைகளின் நிலை என்ன? ஆன்சர் தன்மயமாதல். கொஸ்டின் நம்பர் 9. இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி என்ன? இலக்கமான நுண்ணறிவின் சிறப்பு காரணி என்ன? ஆன்சர் தொடர்ச்சியான பகுத்தறிவு. ஆன்சர் தொடர்ச்சியான பகுத்தறிவு. கொஸ்டின் நம்பர் 10. நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன் என்ன? நீளம் அல்லது எடை போன்ற அளவு பரிமாணத்துடன் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன் என்ன? ஆன்சர் வரிசைப்படுத்தும் திறன். ஆன்சர் வரிசைப்படுத்தும் திறன். கொஸ்டின் நம்பர் 11. குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? குழு காரணி கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆன்சர் தாஸ்டன். ஆன்சர் தாஸ்டன். அடுத்து கொஸ்டின் 12. யாரை குழந்தைகள் நட்பு கொள்ளும் பொழுது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வதில்லை? யாரை குழந்தைகள் நட்பு கொள்ளும் போது இந்த நபர்களை முன்மாதிரியாக வைத்துக் கொள்வது இல்லை? ஆன்சர் புதியவர்கள்.
ஆன்சர் புதியவர்கள். அடுத்து கொஸ்டின் 13. பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மனவெழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். இதற்கு காரணம் என்ன? பிந்தைய குழந்தை பருவம் ஒப்பீட்டளவில் மன எழுச்சி சீரான காலகட்டம் ஆகும். இதற்கு காரணம் என்ன? ஆன்சர் விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறது. ஆன்சர் விளையாட்டுகள் உடனடி வடிகாலாக அமைகிறது. அடுத்து கொஸ்டின் 14. நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதை பொறுத்தது? நுண்ணறிவு செயல்பாட்டின் வெளிப்பாடு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் எதை பொறுத்தது? ஆன்சர் சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். சிறப்பான மற்றும் சரியான சுற்றுச்சூழல். அடுத்து கொஸ்டின் 15. வாழ்வில் தோல்வியுறும் குழந்தைகள் அச்சுறுத்தும் பெரியவர்களிடம் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில உத்திகளை கையாளும். எவை தோல்வியின் அடையாளம் இல்லை? ஆன்சர் அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். ஆன்சர் அதீத உடல் வளர்ச்சி வெளிப்படும். இது தோல்வியின் அடையாளம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 16. எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? எந்த அறிதிறன் வளர்ச்சி நிலை தர்க்கமற்ற சிந்தனையுடன் தொடர்புடையது? ஆன்சர் செயலுக்கு முற்பட்ட நிலை. ஆன்சர் செயலுக்கு முற்பட்ட நிலை. கொஸ்டின் நம்பர் 17. பிறப்பு முதல் ஓராண்டு வரை அடிப்படை தேவைகளுக்காக பெற்றோரை சார்ந்து இருத்தலுடன் தொடர்புடைய நிலை எது? பெற்றோரை சார்ந்து இருக்கும் பிறப்பு முதல் ஓராண்டு வரை இருக்கும் தேவைகளுக்காக இருக்கும் குழந்தைகளின் நிலை. ஆன்சர் நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. ஆன்சர் நம்பிக்கை வெர்சஸ் அவநம்பிக்கை. அடுத்து கொஸ்டின் 18. ராதா பறவைகளுக்கு உணவளித்ததை கண்டு பிற குழந்தைகளும் பறவைகளுக்கு உணவளித்து மகிழ்ந்தனர். இதில் ராதாவினால் பிற குழந்தைகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தின் மதிப்பு என்ன? ஆன்சர் சமூக மதிப்பு. ஆன்சர் சமூக மதிப்பு. கொஸ்டின் 19. பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்பே எனது அக்காவின் மகன் மருத்துவரை போல் நடந்து காட்டுகிறான். மற்றவர்களை நோயாளிகளாக பாவித்து மருந்து சீட்டு எழுதி கொடுத்து மருத்துவரை போல ஆலோசனை கூறுகிறான். இவை எதன் வெளிப்பாடாக இருக்கும்? ஆன்சர் குறியீட்டு சிந்தனை. ஆன்சர் குறியீட்டு சிந்தனை. அடுத்து கொஸ்டின் 20. புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான்கள் என்ன? புலன் உணர்ச்சி நியூரான்களையும் இயக்க நியூரான்களையும் இணைக்கும் நியூரான்கள் என்ன? ஆன்சர் இணைப்பு நியூரான்கள். ஆன்சர் இணைப்பு நியூரான்கள். அடுத்து கொஸ்டின் நம்பர் 21. பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? பிறந்த குழந்தையின் நரம்பு செல்லில் காணப்படாதது எது? ஆன்சர் மையலின். ஆன்சர் மையலின். கொஸ்டின் நம்பர் 22. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் சரியான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். ஃபஸ்ட்டு சரியான ஸ்டேட்மெண்ட். நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. நான் உணர்கிறேன் என்பது குழந்தைகளிடையே பொதுவாக காணப்படுகிறது. தவறான கூற்று. நான் உணர்கிறேன் என்பதை நாம் உணர்கிறோம் என்று மேம்படுத்துவதற்கு பள்ளி மற்றும் ஒப்பார் குழுவின் பங்கு இல்லை. இது தவறான கூற்று. கொஸ்டின் 23. சமூக கூறுகள் முன்பருவ குழந்தையின் மன எழுச்சி செய்திகளுக்கு எளிதாக அப்பால் செயல்பட சமூக மேற்கோள்கள் உதவுகிறது. இந்த அனுபவங்கள்
குழந்தைகளுக்கு அதே நிலையில் மன எழுச்சிகளை மெருகேற்றுவதற்கு எது உதவுகிறது? ஆன்சர் அறிதல் திறன் வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி. ஆன்சர் அறிதல் திறன் வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி. அடுத்து கொஸ்டின் 24. ஆக்கவியல் அணுகுமுறையிலான வகுப்பறையில் ஆசிரியரின் பண்பு நலனுக்கு பொருந்தாதது எது? ஆன்சர் கற்பிப்பவர். ஆன்சர் கற்பிப்பவர். அடுத்து கொஸ்டின் 25. கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி என்ன? கற்றலை பாதிக்கும் ஆசிரியர் சார்ந்த காரணி என்ன? ஆன்சர் பாடப்பொருளின் நிபுணத்துவம். பாடப்பொருளின் நிபுணத்துவம். கொஸ்டின் நம்பர் 26. மாணவர்கள் பள்ளிக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை அதிகம் விரும்புவதற்கு காரணம் என்ன? ஆன்சர் 1. மாணவரது ஆர்வத்திற்கேற்ப கற்றுக்கொள்ள இயலும். 2. கட்டுப்பாடுகளின்றி கற்றுக்கொள்ள முடியும். 3. குறைவான பாடப்பொருள் சுமை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது எது? ஆன்சர் விரி சிந்தனை. ஆன்சர் விரி சிந்தனை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 28. அபிமன்யு சக்கரவியூகத்தில் நுழையும் கலையை தன் தந்தை அர்ஜுனனிடம் இருந்து தன் தாய் சுபத்திரையின் கருவறையில் இருக்கும் போதே கற்றுக்கொண்டு மகாபாரத போரில் அதை பயன்படுத்தினார். இந்த செயலுக்கு பெயர் என்ன? ஆன்சர் கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர் செயல். ஆன்சர் கற்றல் வாழ்நாள் முழுவதும் நடைபெறும் ஒரு தொடர் செயல். கொஸ்டின் நம்பர் 29. திட்டமிட்ட கற்றலின் 5 படிநிலைகள் என்ன? திட்டமிட்ட கற்றலின் 5 படிநிலைகள் என்ன? ஆன்சர் ரீட், ரைட், செக், ப்ரொசீட், ரெக்கார்டு. ஆன்சர் ரீட், ரைட், செக், ப்ரொசீட், ரெக்கார்டு. கொஸ்டின் நம்பர் 30. உயர் அறிவு திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை என்ன? உயர் அறிவு திறன்களை வளர்க்க பயன்படுத்தும் சிறப்பான கற்பித்தல் முறை என்ன? ஆன்சர் மூளை தாக்கு. ஆன்சர் மூளை தாக்கு. வணக்கம் நண்பர்களே. அனைத்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தினமும் புதிய வீடியோக்களாக பெற நமது யூடியூப் சேனலான ஆல் ஃபார் ஆல் பை ஆல் 20ஐ ஆதரிக்கவும். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் அன்புக்கும் ஆதரவிற்கும் நன்றி. உங்கள் ஆதரவு என்னை மென்மேலும் கண்டென்ட்டை உருவாக்க தூண்டும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.